அதிமுகவை அழித்துவிட்டது பாஜக. டெல்லியிடம் சரணடையும் முதல்வர் வேண்டுமா? ராகுல் காந்தி ஆவேசம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற பெயரில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக முயற்சித்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் என் இதயத்தில் எப்போதும் கனிந்த இடம் உண்டு என்று கூறிய ராகுல் காந்தி, எவ்வளவு தைரியம் இருந்தால் தமிழ் மண், மொழி, கலாச்சாரம் மீது RSS மற்றும் பாஜகவினர் தாக்குதல் நடத்துவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதல் முறையாக பிரச்சாரத்துக்கு வந்துள்ளார். பொன்னேரியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் ராகுல் காந்தி பேசுகையில், என்னுடைய பூர்வீகம் காஷ்மீர் தான். எப்போதெல்லாம் காஷ்மீர் செல்கின்றனோ அப்போதெல்லாம் சொந்த வீட்டிற்கு வந்ததை போன்ற உணர்வு வரும். அதேபோல தமிழ்நாட்டிற்கு வரும்போது உணர்வு ஏற்படுகிறது. இயற்கையாகவே தமிழ் மக்களுடன் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது. அதேபோல தமிழர்களுக்கு என் மனதில் எப்போதும் தனித்த இடம் உண்டு என தெரிவித்துள்ளார். நான் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, ஆனால் தமிழ் மண்ணுடன் நெருக்கமான உறவு உள்ளது. எவ்வளவு தைரியம் இருந்தால் தமிழ் மண், மொழி, கலாச்சாரம் மீது RSS, பாஜக தாக்குதல் நடத்துவார்கள். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் திட்டத்துடனே தொகுதி மறுவரை மசோதா கொண்டுவரப்பட்டது. மகளிர் இடஒதுக்கீடு என்ற போர்வையில் தொகுதி மறுவரை மசோதாவை கொண்டு வந்தார்கள். இந்தியா என்ற சிந்தனையை காப்பதற்காக மசோதாக்களை வீழ்த்தினோம். இந்தியா என்பது பல மாநிலங்களின் ஒன்றியம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குரலும் எதிரொலிக்க வேண்டும். ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரே மதம் என்று கூறும்போது பிரதமர் மோடி நமது அரசியலமைப்பை தாக்குகிறார். பாஜக RSS என்ன செய்கிறது, என்ன நினைக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். மோடி, அமித்ஷாவின் உத்தரவை செயல்படுத்தும் ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பாஜக நினைக்கிறது. டெல்லியிடம் சரணடையும் முதல்வர் வேண்டுமா? தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போய்விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை மோடியும் அமித்ஷாவும் விளங்கி வருகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மகளிருக்கும் 2000 ரூபாய் உரிமை தொகை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் பாஜகவால் ஒரு நாளும் தொட முடியாது. தமிழ்நாட்டின் பெரியார் கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளையும் தகர்க்க சதி செய்கிறார்கள் என விமர்சித்துள்ளார்.